friends, this is Babu Mom from Babu's Kitchen. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு ஒரு சூப்பரான சோயா சங் புலாவ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் 1 கப் மீன் மேக்கர் எடுத்துர்க்கேன். 1 கப் பாஸ்மதி ரைஸ், இது 300 கிராம் வரும். ஒரு பெரிய வெங்காயம், 2 சின்ன தக்காளி, கொத்தமல்லி, புதினா பூ நான் 1 கப் எடுத்துர்க்கேன். 2 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/4 கப் தயிர், 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், பட்டை, கிராம்பு, ஏலம், பிரியாணி இலை. ஹாட் வாட்டர் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஹாட் வாட்டர் போட்டு வாஷ் பண்ணி இப்படி இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போது இந்த சோயா சங்கை ஒரு பவுலில் கொட்டி இது கூட தயிர், மஞ்சள் தூள், மிளகாய் தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. இது 20 மினிட்ஸ் அப்படியே ரெஸ்ட்டில் இருக்கட்டும். ரைஸில் தண்ணி விட்டு ஒரு 20 மினிட்ஸ் இதையும் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட், இது கூட கொஞ்சமா புதினா, கொத்தமல்லி, தக்காளி சேர்த்துக்கலாம். இது கூட உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருந்த மீன் மேக்கர் இதோட சேர்த்துடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மீன் மேக்கர் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கோங்க. இதோட சேர்த்து ரைஸை சேர்த்துடலாம். ரைஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட நான் 1 கப்பு அரிசிக்கு 1.5 கப் ரேஷியோவில் தண்ணி எடுத்திருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி விட்டு கொதி வந்துருச்சு. ஃபைனலாக புதினா மல்லியை சேர்த்து லிட் போட்டு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சோயா புலாவ் ரெடி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சோயா புலாவ். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இது மாதிரி தொடர்ந்து வீடியோ பார்க்க பப்பூஸ் கிச்சனை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.